மறைக்கப்பட்ட வீர சரித்திரம். வீரமங்கை வேலு நாச்சியார். இது கதைகள்ல வரலாறு. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த ஒரு இனமும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என பாட்டுப்புலவன் பாரதி பாடி பல்லாண்டுகளுக்கு முன்பே அந்த பாடலுக்கு பொருளாக வாழ்ந்து காட்டியவர்தான் வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் செல்லமுத்து தேவர், தாயாரின் பெயர் சத்தந்தி முத்தாத்தாள் ஆவர். இவர்களுக்கு 1730ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வேலு நாச்சியார் என்று பெயர் சூட்டினார்கள். அரசுரிமைக்கு ஆண் வாரிசைதான் அரசர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. வேலு நாச்சியாரின் தந்தை தனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று மனம் கலங்கவில்லை. தன்னுடைய மகளுக்கு குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, சிலம்பம், வளரி என்ற ஆயுதத்தை கையாளல் போன்ற போர்க்கள பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். தன்னை சுற்றி 10 பேர்களை நிற்க வைத்து கடுமையாக பயிற்சி பெற்றார். பயிற்சிகளையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார். வேலு நாச்சியாருக்கு தாய்மொழியான தமிழை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, சமஸ்கிருதம், ஆங்கிலம் என 6 மொழிகளையும் கற்றுக் கொடுத்தார். வேலு நாச்சியாரின் திருமண வாழ்க்கை. அன்றைய காலத்தில் எல்லாம் பெண்களுக்கு 12 அல்லது 13 வயதில் திருமணம் செய்து வைப்பது வழக்கம். தன்னுடைய மகளுக்கு ஒரு வீரன் தான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று நினைத்தார் வேலு நாச்சியாரின் தந்தை. சிவகங்கை சீமையை ஆளும் முத்துவடுகநாதரே தன் மகளுக்கு ஏற்ற மணாளர் என்பதை உணர்ந்து அவருக்கே 1746 திருமணம் முடித்து வைத்தார். முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாரின் வீர செயல்கள் மிகவும் பிடித்திருந்தது. வேலு நாச்சியாருக்கு பிறகு முத்துவடுகநாதர் கௌரி நாச்சியாரை மணந்தார். வேலு நாச்சியாரின் கணவர் வீர மரணம் அடைந்த கதை. சிவகங்கை சீமையை நல்ல விதமாக ஆட்சி செய்து வந்தார் முத்துவடுகநாதர். அவர் நேராகவே சென்று தனது விவசாய பணிகளை கவனித்துக் கொள்வார். இவருக்கு உதவி செய்வதற்காக மந்திரி தாண்டவராய பிள்ளை, மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாருடன் இருந்தனர். சிவகங்கை சீமையானது நல்ல சீரும் சிறப்புடன் இருப்பதாக தெரிந்து கொண்டார் ஆற்காடு நவாப் முகமது அலி. நவாப் முகமது அலி சிவகங்கை சீமைக்கு சிறிய படையினை கப்பம் கேட்டு அனுப்பி வைத்தார். உடனே முத்துவடுகநாதர் யார் யாருக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்டார். நவாபா, யாரது? இந்த தேசத்திற்கு மன்னரா? சல்லி காசு கூட கப்பம் என்ற பெயரில் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார் முத்துவடுகநாதர். படைத்தளபதி வந்த 10ஆம் நாளே முகமது அலியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பாளையக்காரர்களில் நீங்களும் புலித்தேவனும் தான் கப்பம் கட்ட மறுக்கிறீர்கள். கப்பம் கட்டாத புலித்தேவனும் நாட்டை விட்டே துரத்தினதை அறிவீர்கள் அல்லவா? உடனே கப்பம் கட்டுங்கள், இல்லையெனில் நீங்கள் சிவகங்கையை ஆட்சியாள முடியாது. கடிதத்தை படித்தவுடன் முத்துவடுகநாதருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அப்போது வேலு நாச்சியாருக்கு பிறந்த மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் கொல்லங்குடியில் தங்கியிருந்தார். 1772 நவாப் சிவகங்கை மீது போர் தொடுத்தார். முத்துவடுகநாதரும் தம் படையினரோடு போரினை எதிர்த்தார். வடுகநாதரின் வாள் சுழற்சிக்கு முன்பாக நவாப் படையினரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பெருத்த இழப்புகளோடு பின்வாங்கி ஓடினர் நவாப் மற்றும் கும்பினி படையினர். அடிபட்ட நவாப் மீண்டும் நம்மளை சீண்டாமல் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி மருது சகோதரர்களுக்கு கடுமையான பயிற்சியை வழங்க உத்தரவிட்டார். மிஸ்டர் பான்சர் சிவகங்கை சீமையை கைப்பற்ற வேண்டும். முத்துவடுகநாதரை கைது செய்ய வேண்டும். அவரை நேரடியாக தாக்கினால் வெற்றி பெற முடியாது. நமது ஒற்றர்களை அவரின் செயல்பாடுகளை கண்காணிக்க செய்து தக்க சமயத்தில் தாக்கி சீமையை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று கூறினார் நவாப் முகமது அலி. 1772ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி முகமது அலி மகன் உம்தத் உல் உம்ரா தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையில் சிவகங்கை நோக்கி படையுடன் சென்றார். இன்னொரு பக்கம் கும்பினி தளபதி பான்சோர் தனது படையுடன் சிவகங்கை நோக்கி சென்றான். ஆனால் உம்தத் உல் உம்ரா சிவகங்கை விட்டு சோழபுரத்தை கைப்பற்ற சென்றான். பான்சோர் சிவகங்கை சென்றான். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780ஆம் ஆண்டு. பொதுமக்களின் வெற்றி முழக்கத்தோடும் பெரும் வரவேற்போடும் 8 ஆண்டுகள் கழித்து தமது மண்ணில் காலடி பதித்தவர் வேலு நாச்சியார். மீண்டும் சிவகங்கைக்கு வேலு நாச்சியார் அரசியானார். மருது சகோதரர்கள் மந்திரியானார்கள். வேலு நாச்சியார் அரசியானதை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். வெள்ளச்சி நாச்சியார் அரசியாதல். வேலு நாச்சியாருக்கு 50 வயது ஆனதால் தனது மகளை சிவகங்கை சீமைக்கு அரசியாக்கினான். மருது சகோதரர்களும் அதற்கு ஆதரவு அளித்தார்கள். மக்களுக்கான சேவையில் தன்னை முழுவதுமாக வேலு நாச்சியார் அர்ப்பணித்துக் கொண்டவர். நாட்டில் விவசாயம் பெருகியது. பல ஊர்களில் சாலைகளை அமைத்துக் கொடுத்தார். வணிக வளர்ச்சி சிறப்பாக இருந்தது. பழைய கோவில் கோபுரத்தினை அழகாக உயர்த்தி கட்டினார். கோவில்களுக்கு தேரினை மரத்திலே காணிக்கையாக செலுத்தியவர். வேலு நாச்சியாரை காத்த உடையாள்.
முத்துவடுகநாதர் போரில் வீர மரணம் அடைந்தார். மருது சகோதரர்கள், பிள்ளை ஆகியோருடன் வேலு நாச்சியார் குதிரையில் தப்பி சென்று கொண்டிருந்தார். அவர்கள் தப்பி செல்வதை அறிந்த கும்பினியார் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். சிவகங்கை சீமை என்றாலே மருது சகோதரர்கள் பெயர் பளிச்சிடும். இவர்கள் இல்லாமல் சிவகங்கை இல்லை. அதுபோன்று வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாறும் இவர்கள் இல்லாமல் முழுமை பெறாது. பெரிய மருதுவுக்கு 19 வயதும் சின்ன மருதுவுக்கு 15 வயதும் ஆனபோது அவர்களை மொக்கை பழனியப்ப சேர்வை சிவகங்கை மன்னரிடம் அழைத்து சென்றார். காட்டிற்குள் சென்றதும் ஒரு புலி மரத்தின் மீது இருந்தபடி அரசர் மேல் பாய உடன் வந்த படை வீரர்கள் புலியின் சீற்றத்திற்கு பயந்து ஓடினர். பெரிய மருதுவோ புலியின் தலையை தாக்க சின்ன மருது அதன் வாளை பிடித்து சுழற்சி வீசி எறிந்தார். இவர்களின் வீரத்தை பார்த்துவிட்டு முத்துவடுகநாதர் பெரிய மருதுவை போர் படைத்தளபதியாகவும் சின்ன மருதுவை மந்திரியாகவும் பணிக்கு அமர்த்தி கொண்டார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780ஆம் ஆண்டு பொதுமக்களின் வெற்றி முழக்கத்தோடும் பெரும் வரவேற்போடும் 8 ஆண்டுகள் கழித்து தமது மண்ணில் காலடி பதித்தவர் வேலு நாச்சியார். மீண்டும் சிவகங்கைக்கு வேலு நாச்சியார் அரசியானார். மருது சகோதரர்கள் மந்திரியானார்கள். வேலு நாச்சியார் அரசியானதை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். வெள்ளச்சி நாச்சியார் அரசியாளர். வேலு நாச்சியாருக்கு 50 வயது ஆனதால் தனது மகளை சிவகங்கை சீமைக்கு அரசியாக்கினார். மருது சகோதரர்களும் அதற்கு ஆதரவு அளித்தார்கள். மக்களுக்கான சேவையில் தன்னை முழுவதுமாக வேலு நாச்சியார் அர்ப்பணித்துக் கொண்டவர். நாட்டில் விவசாயம் பெருகியது. பல ஊர்களில் சாலைகளை அமைத்துக் கொடுத்தார். வணிக வளர்ச்சி சிறப்பாக இருந்தது. பழைய கோவில் கோபுரத்தினை அழகாக உயர்த்தி கட்டினார். கோவில்களுக்கு தேரினை மரத்திலே காணிக்கையாக செலுத்தியவர். வேலு நாச்சியாரை காத்த உடையாளர். முத்துவடுகநாதர் போரில் வீர மரணம் அடைந்தார். மருது சகோதரர்கள், பிள்ளை ஆகியோருடன் வேலு நாச்சியார் குதிரையில் தப்பி சென்று கொண்டிருந்தார். அவர்கள் தப்பி செல்வதை அறிந்த கும்பினியார் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். சிவகங்கை சீமை என்றாலே மருது சகோதரர்கள் பெயர் பளிச்சிடும். இவர்கள் இல்லாமல் சிவகங்கை இல்லை. அதுபோன்று வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு இவர்கள் இல்லாமல் முழுமை பெறாது. பெரிய மருதுவுக்கு 19 வயதும் சின்ன மருதுவுக்கு 15 வயதும் ஆனபோது அவர்களை மொக்கை பழனியப்ப சேர்வை சிவகங்கை மன்னரிடம் அழைத்து சென்றார். காட்டிற்குள் சென்றதும் ஒரு புலி மரத்தின் மீது இருந்தபடி அரசர் மேல் பாய உடன் வந்த படை வீரர்கள் புலியின் சீற்றத்திற்கு பயந்து ஓடினர். பெரிய மருதுவோ புலியின் தலையை தாக்க சின்ன மருது அதன் வாளை பிடித்து சுழற்சி வீசி எறிந்தார். இவர்களின் வீரத்தை பார்த்துவிட்டு முத்துவடுகநாதர் பெரிய மருதுவை போர் படைத்தளபதியாகவும் சின்ன மருதுவை மந்திரியாகவும் பணிக்கு அமர்த்தி கொண்டார். ராணிக்கும் மருதுவிற்கும் ஏற்பட்ட போர். ராணிக்கும் மருதுவிற்கும் இடையே 1788ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்பட்டது. சிவகங்கைக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. அடிக்கடி இரு பிரிவிற்கும் சண்டை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. ராணியின் ஆட்கள் மருது சகோதரர்களின் ஆட்களால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். சிவகங்கையில் மருது சகோதரர்கள் ராணி இருவரும் சண்டை போட்டுக் கொள்வதை அறிந்த நவாப் இதுதான் தக்க சமயம் என்று பிரதான மந்திரியை சிவகங்கைக்கு அனுப்பி வைத்தார். வேலு நாச்சியாருக்கும் நவாப் மந்திரிக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி சிவகங்கை சீமையை விட்டு மருது சகோதரர்கள் விலகி செல்ல வேண்டும். தனது பிள்ளைகளாய் இருந்த மருது சகோதரர்கள் தன்னோடு முரண்டு போனது கால கொடுமையாக இருந்தது. நாம் பிறந்து இருந்தாலும் நமது எண்ணம் முழுவதும் சிவகங்கையை வேறு எவரும் ஆளக்கூடாது என்பதுதான் வேலு நாச்சியார் எண்ணமாக இருந்தது. நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் சிவகங்கை சீமைக்கு தான் ஆபத்து. நாம் சமரசம் செய்து கொள்வோம் வாருங்கள் என்று ராணி அழைக்க மருது சகோதரர்கள் ராணியின் அழைப்பை ஏற்று சிவகங்கை சென்றனர். வேலு நாச்சியாரின் இறப்பு. மக்கள் மனதில் எப்போதும் நிலைத்து வாழும் வேலு நாச்சியார் அவர்கள் 23/12/1796ஆம் ஆண்டு உலகத்தை விட்டு உயிர் துறந்தார். இந்திய வரலாற்றிலேயே கணவன் இருந்தும் உடன்கட்டை ஏறாமல் தன்னுடைய கணவனை கொன்றவனை நான் கொல்லாமல் சாக மாட்டேன் என்று சவால் விட்டவர் வேலு நாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக போர் தொடுத்த வீரப்பெண்மணி இவரே. பல பெண்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் வீரப்பெண்மணி வேலு நாச்சியார்.